வாங்குங்க, நாங்கள் தான் உங்கள் டிஎன் டு கேஎல் ஃபேமிலி. இந்த வீடியோவில் கார்த்திக் டூருக்கு போகிற வீடியோ பார்ட் 2 தாங்க. பார்ட் 1 வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இதில் வந்து அங்கே டூரில் போய் என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கிற வீடியோ தாங்க இது. டூர் எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டயம் மேங்கோ மெடோஸ் அங்கே தான் போனாங்க. அங்கே போய் என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணோன்னே எவ்வளோ சவுண்டாக கிளம்பிட்டாங்கன்னு பாருங்கள். பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி நல்லா சாங்கு பாட்டெல்லாம் நல்லா போட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா வைப்பாக தான் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே காலையில் இங்கே பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஸ்கூல்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கே 9 மணிக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே கோட்டயம் மேங்கோ மெடாஸுக்கு அங்கே போயிட்டு காலையில் சாப்பாடு இங்கே கொண்டு போயிருந்தாங்க. அங்கே வச்சே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் குரூப் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிறகு அங்கே உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஷ் டேங்கு ஃபிஷ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. நாங்கள் போகலை, பிள்ளைங்க மட்டும் தான் போயிருக்காங்க. கார்த்திக் மட்டும்தான் போயிருக்காங்க எங்கள் வீட்டிலேருந்து. இது அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அனுப்பின வீடியோ தான் இது. அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்திருக்கு, நல்லாவே இருந்ததுன்னு கார்த்திக் சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்புறம் வந்து 10-12 டீச்சர்கிட்ட போயிருக்காங்க. பிள்ளைங்க 100 பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்களாம் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. உங்கள் ஸ்கூல்லேருந்து 10 பிள்ளைங்களாம் சேர்த்து ஒரு டீச்சருக்கு குரூப் ஆக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பேரண்ட்ஸ் என்ன டவுட்டு என்ன பிள்ளைங்களை பற்றி விசாரிக்கணும்னா அந்த டீச்சர்கிட்ட அந்த 10 பிள்ளைங்களோட ஒரு டீச்சர் இருப்பாங்க, அந்த டீச்சர்கிட்ட நம்ம என்னன்னாலும் கேட்டுக்கலாம், அப்படி வச்சுருந்தாங்க. அதனால் எங்களுக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க கார்த்தி. நிறைய அங்கே எல்லாம் பார்த்துருக்காங்க. எங்களுக்கும் சந்தோஷம் தான், பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் தான். டீச்சர்ஸ் இவ்வளோனா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கொண்டு போய் கூட்டி காமிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்குன்னா அந்த காலத்தில் இப்படின்னா ஒன்றும் கிடையாது. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லேருந்து தான் நம்மளை டூருக்கே ஊரில் கூப்பிட்டு போனாங்க. இங்கே 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லேருந்தே டூருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க கேரளாவில். இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா எப்படி மண்பாண்ட பொருட்கள்லாம் செய்தாங்க அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறதுக்காண்டி அங்கே அந்த பார்க்கில் இருந்திருக்கு, அதை கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. இது பிள்ளைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். പപ്പടം പോലെ ഇല്ലേ? ആ പപ്പടം മാറി എന്തായി ഒരു പ്ലേറ്റ് പോലെ പ്ലേറ്റ് മാറിയിട്ട് ആ ബൗള് പൊങ്ങി എവിടം വരെ ആയി? പന്തളത്തായില്ല, പന്തളം ആയിക്കൊണ്ടിരിക്കുക കേട്ടോ. സ്റ്റേജ് മോഡലായി ശരിക്കും ശ്രദ്ധിച്ചു നോക്കിയേ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் நார் வச்சு எப்படி கயிறு ரெடி பண்ணாங்கங்கிறத அதை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேரளா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு.
அங்கேயே நிறைய போட்டிங் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பிறகு அங்கே ஸ்விம்மிங் பூலும் இருந்திருக்கு, ஸ்விம்மிங் பூல்லையும் குளிக்கன்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. மத்தியெல்லாம் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை சேர்த்து ஸ்விம்மிங் பூலில், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன குறையாக தான் தண்ணி இருக்க ஸ்விம்மிங் பூல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படியே எல்லாம் குளித்து முடிச்சுட்டு 4-5 மணி ஆகிட்டுது. அவங்க நல்லா எல்லாம் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி 2 செட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு செட்டு அப்புறம் மாற்றிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்துட்டு வெளியில் வச்சு நல்லா குரூப் ஃபோட்டோ மொத்தம் எல்லோரும் சேர்த்து குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு 2 வண்டியையும் நிப்பாட்டிட்டு ஹெச்எம் சார் எல்லாம் நிற்கிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. அப்படியே நல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா டான்ஸு, வண்டியில் நல்லா ஸ்பீக்கரில் நல்லா பாட்டு போட்டுட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி, எல்லோரும் டீச்சர்ஸ்லேருந்து ஹெச்எம் சார்லேருந்து பிள்ளைங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடி வைப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நல்லா மலையாள பாட்டு, வேல்முருகான ஒரு பாட்டு. இதில் வந்து நான் ப்ளே பண்ணலை, காப்பிரைட்ஸ்னு வந்துடும், அதனால் ப்ளே பண்ணலை. நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் எப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டு, நமக்குன்னு அப்படி இல்லை. சரி, நம்ம பிள்ளைங்களாவது நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். சார் எல்லாம் பாருங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே ஹெச்எம் சாரு, கேரளா கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள ஹெச்எம் சாரு. அப்புறம் டீச்சர்ஸும் எல்லாம் நல்ல டீச்சர்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸில் நல்லா ஃப்ரெண்டாக எல்லாமே நல்லா கைட் பண்ணுற டீச்சர்ஸு. நல்லா என்ஜாய்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளைங்க கார்த்திகை ஒத்தையில் அனுப்புறமேனு ஒரு பயம் இருந்துச்சு. அது மாதிரிக்கு நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே கார்த்திகை நல்லா போயிட்டு நல்லா சந்தோஷமாக வந்தான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. ராத்திரி 10 மணி ஆகிட்டு கரெக்டாக எங்கே வரணும்னு அந்த ஸ்டாப்பு எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்துட்டாங்க. அப்படியே ராத்திரி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ சாப்பாடும் ஹோட்டலில் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லோரையும் ஹோட்டல் கூப்பிட்டு போய் அங்கே எல்லாம் வாங்கி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் அப்புறம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து சேர 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி கேரளா தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.